வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்றைக்கி கறி குழம்பு சுவையில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து சுட வச்சுக்கோங்க. வெதுப்பான தண்ணியாக இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்கலாம் வேணாம். அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மீல் மேக்கர் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுமாரி நல்லா முக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து அந்த மீல் மேக்கரை புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை எடுத்து இதை கூட சேர்த்துக்கிட்டோம். சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மீல் மேக்கரில் தண்ணி இருந்தால் தண்ணிலாம் வர்றதுக்கு தான். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மீல் மேக்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதே வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு 2, நட்சத்திரப்பூ இதெல்லாம் சேர்த்து இது பொரிஞ்சு வந்ததும் நல்லா பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுமாரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மீல் மேக்கரையும் இதை கூட சேர்த்து நம்ம வதக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா மீல் மேக்கர் மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.